ஹலோ குட்டி நண்பர்களே, ரெடியா? கதை கேட்கலாமா? ஒரு காலத்தில் அழகான ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யம் பெயர் சுந்தரபுரி. அங்கு வாழ்ந்தவர்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருந்தனர். அந்த நாட்டின் அரசருக்கு ஒரு மகள் இருந்தாள். அவள் பெயர் அருள்மொழி. அவள் மிகவும் நல்ல மனசு கொண்ட அரசகுமாரி. அவள் அழகால் மட்டுமில்லாமல் அவள் நெஞ்சம்தான் எல்லாரையும் கவர்ந்தது. அருள்மொழி தினமும் அரண்மனைக்கு வெளியே போய் கிராமத்து குழந்தைகளுடன் விளையாடுவாள். அவர்களுக்கு கதைகள் சொல்லுவாள், பாடல்கள் பாடுவாள். குழந்தைகள் அவளை மிகவும் விரும்பினார்கள். நம்ம அரசகுமாரி ரொம்ப நல்லவங்க என்று எல்லோரும் சொல்லுவார்கள். ஒரு நாள் அந்த நாட்டில் பெரிய பிரச்சனை வந்தது. நீண்ட நாட்களாக மழை பெய்யவில்லை. வயல்கள் வறண்டு போனது. மக்கள் கவலைப்பட்டார்கள். அருள்மொழி இதை பார்த்து மிகவும் வருந்தினாள். நான் என் மக்களை காப்பாற்றணும் என்று முடிவு செய்தாள். அவள் ஒரு பழைய ஆலமரத்துக்கு போய் அங்கே இருக்கும் மூதாட்டி சொல்லினாள், மர்மமான காடு. இந்த நாட்டுக்கு அருகே ஒரு மர்ம காடு இருக்கு. அங்க வானதேவி இருக்காங்க. அவங்கதான் மழையை கட்டுப்படுத்துவாங்க. நீங்க நல்ல மனசோட போய் கேட்டா உதவி செய்வாங்க. அருள்மொழி உடனே பயணத்தை தொடங்கினாள். காட்டுக்குள் செல்வதற்கு அவளுக்கு பல சோதனைகள் வந்தது. ஒரு பெரிய பாம்பு வழிமறித்தது. அருள்மொழி அதை காயப்படுத்தாமல் மெதுவாக பேசினாள். பாம்பு அவளின் நல்ல மனசை உணர்ந்து வழிவிட்டது. ஒரு ஆறு கடக்க வேண்டியது. அவள் பயந்தாலும் ஒரு சிறிய குரங்கு வந்து உதவி செய்தது. இருட்டான காடு. அவள் மனதுக்கு பயமிருந்தாலும் நான் நல்ல காரியத்துக்காக வந்திருக்கேன் என்று தைரியமாக முன்னேறினாள். இறுதியில் அவள் ஒரு பெரிய ஆலமரத்தடியில் ஒரு ஒளி பார்த்தாள். அதுதான் வானதேவி. வானதேவி கேட்டாள், நீ ஏன் இவ்வளவு தூரம் வந்தாய்? அருள்மொழி கண்ணீர் கலந்த குரலில் சொன்னாள், என் மக்களுக்கு மழை வேண்டும், அவர்களுக்கு சிரிப்பு திரும்ப வேண்டும் என்று. வானதேவி சிரித்தாள். நீ உனக்காக இல்ல, மற்றவர்களுக்காக வந்திருக்கேன். அதனால் நான் உனக்கு உதவுறேன். அந்த நேரம் திடீரென்று மேகம் கூட ஆரம்பித்தது. சில நிமிடங்களில் மழை கொட்டித் தீர்ந்தது. அருள்மொழி திரும்பி வந்தபோது, நம்ம அரசகுமாரி வாழ்க என்று மக்கள் குரல் கொடுத்தார்கள். குழந்தைகள் அவளை சுற்றி கொண்டு, அக்கா, நீங்க தான் எங்க ஹீரோ என்று சொன்னார்கள்.